Hi guys, welcome to VPAL. Let's do post market analysis. இன்னைக்கு வந்து ஒரு ரிவார்ட் நம்மளுக்கு. சி நிஃப்டி நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து அந்த ஹெடன்பர்க் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் வந்து மார்க்கெட் டவுன் சைட் போகும்னாங்க. பட் நெகட்டிவ் சென்டிமெண்ட் காமிச்சு காலையில் ஓப்பன் ஆனாலும் பட் ஆஃப்டர்நூன் செஷன் வந்து நம்மளுக்கு முன்னாடி நல்ல பாசிட்டிவ் ப்ரைசஸில் கொடுத்துட்டு நம்மளுக்கு வந்து திருப்பி அந்த நோட்டீஸ் ஒன் கீழே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ என்னன்னா மார்க்கெட்டை வந்து ஆரம்பிச்ச நிலைமைக்கு கீழே வந்து முடிச்சாலும் பட் ஆனால் ஒரு நல்ல ஒரு ட்ரெண்டு கொடுத்தாங்க இன்னைக்கு. ஸோ நிஃப்டி பார்த்தீங்க, நிஃப்டி காலையில் ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்து போய் நல்லா சப்போர்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல ஒரு பை கொடுத்து மேலே வந்து பை ட்ரேட் ஜோனுக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட் இந்த லெவல்ஸ் வந்து டார்கெட் அட்டைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் லெவல் வந்து நிப்பாட்டியாச்சு செல்ட்ரோன்ஸ் கீழே. ஸோ இது நிஃப்டி. இந்த பேங்க் நிஃப்டி நல்லா தான் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. பேங்க் நிஃப்டியில் பாருங்கள், நல்லா சப்போர்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு 10-15க்கு மேலே நல்ல ஒரு சிக்னல் கிடச்சி நல்லா மேலே போய் ஒரு 3 டார்கெட் வந்து அட்டைன் ஆகிடுச்சு. பையும் கொடுத்தது, செல்லும் கொடுத்தது. இன்றைக்கி நம்ம 2 ட்ரேட் எடுத்தோம். ஸோ கால் ஆப்ஷனில் வந்து பாருங்கள், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி நம்ம வந்து மல்டி டைம் அனாலிசிஸ் வித் எக்ஸிக்யூஷன் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகேங்களா? நம்மளுக்கு காலையிலேயே வந்து நல்ல ரிப்போர்ட்டு 1 மினிட் டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு வந்து பை கொடுத்தது 2 பக்கம் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு 3 மினிட்ஸில் பை வந்த பிறகு பை வந்து இந்த சிக்னலில் வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூ ஆகி முடியணும். ஓகேங்களா? கண்டினியூ ஆகி முடிஞ்ச பிறகு ஒரு என்ட்ரி, ஸ்டாப் லாஸ், இது டார்கெட் ஒரு 211 பாயிண்ட்ஸ், நம்ம ஒரு 28 நினைக்கிறேன், 208 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஸ்ப்ரேஜோட வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு அன்றைக்கி. ஸோ ஒரு நல்ல ஒரு ரிவார்ட் இன்றைக்கி. மோர் தென் வந்து 1:3 வரைக்கும் நம்மளுக்கு கிடச்சிது இன்றைக்கி. ஸோ இதுதான் வந்து நம்ம வெயிட் பண்ணி கரெக்டாக பார்த்தா லெவல்ஸ் வந்து எப்படி நம்ம பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். இதே ட்ரேடு புட் ஆப்ஷன் எடுத்தோம். புட் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எண்டு முடியும் போது தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் ஓகே, இதை வந்து இங்கே சஸ்டெயின் ஆகலாம், மார்க்கெட் கீழே தான் வந்து தெரிஞ்சு வி ஆர் ப்ரிப்பேர்ட் ஆகி முடிக்கும் போது அதே மாதிரி மார்க்கெட் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஃபால் சிக்னல்லாம் கொடுக்கல. சாரி, இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள். இதுக்கு முன்னாடி ஃபால் சிக்னல் 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எந்த ஒரு என்ட்ரியும் வரல. அப்புறம் நம்ம பைக் வர்றதா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி கரெக்டாக 1 மினிட்ல ஒரு சிக்னல் வந்துச்சு. 2 மினிட்ஸில் வந்து இந்த ப்ரைஸ் கன்டினியூ ஆச்சு. 3 மினிட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம், ஒரு 40 பாயிண்ட்ஸ். ஸோ ஸ்கேல்பிங் இது நீங்கள் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1:1 கம்மியாக தான் இருக்கும். பட் ஸ்கேல்பிங்கில் வந்து இதெல்லாம் சாதாரணம். சரிங்களா? ஸோ 1:1 ரேஷியோ நமக்கு கிடைச்சாலே நல்ல ஒரு ரிவார்ட் தான் நம்மளுக்கு. ஒரு 40 பாயிண்ட்ஸ் கிடைச்சது நம்மளுக்கு. ஸோ மோர் தென் 250 பாயிண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கேப்சர் பண்ணோம் பேங்க் நிஃப்டியில். ஸோ இதுதான் வந்து செட்டப் வந்து கரெக்டாக ஆக்டிவேட் பண்ணால் எப்படின்னு பாருங்கள். அது சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து காஸ்மோ ஃபீல்டில் எனேபிள் பண்ணியிருக்கோம். ப்ரொஃபைல் எல்லாம் ஒர்க்காக ரெடி பண்ணுற வேலை பார்த்துட்டு இருக்குது. இந்த வீக்கில் இந்த மந்த்துக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு சூட்டபுளாக வந்து முடிஞ்சிடும். யூ கேன் ஆல்சோ இந்த பர்ஃபுல் சிஸ்டமில் யூஸ் பண்ண நீங்கள் ஆரம்பிக்கலாம். இந்த மந்த் எண்டுக்குள்ளே எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி ரேட் பண்ணி சொல்லிட்டு இருக்கோங்க. அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அதே பேசிக்காக வந்து ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்றது ஒரு கிளாஸ் ஒன்று எடுக்க போகிறோம். ப்ரெசன்டேஷன் ரெடி ஆயிடுச்சு. இது முடிச்ச பிறகு ஸ்ட்ராட்டஜிஸ் ஆப்ஷன்ஸ் பற்றி என்ன ஆப்ஷனும் எக்ஸ்க்ளூசிவாக ஒரு சீரீஸ் மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறோம். கோல்டு பார்த்துடலாம். கோல்டு ஃபுல்லாகவே நீங்கள் பாசிட்டிவ் பைஸ் தான். ஸோ நேற்று மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட்லேருந்து மேலே வந்தோம்னா சஸ்டெயின் ஆகிடுச்சு. மார்க்கெட் நல்லா சூப்பரான வந்து அப் ட்ரெண்ட் கொடுத்துச்சு. இங்கே பாருங்க, இதுதான் வந்து ஆல் டைம் ஹை. இதில் நீங்கள் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து என்ன ஆகுது, 3 டார்கெட் நம்மளுக்கு கொடுத்தாச்சு. இதுக்கான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்து ஒரு $18 வந்து கேப்சர் பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு இன்னைக்கு கோல்டில். ஸோ நீங்கள் லெவல்ஸ் பார்த்துங்க. பிடிசி நீங்கள் ட்ரேட் எடுக்கல, சஸ்டெயின் ஆகிடல. பட் கோல்டு நல்லா இருந்துச்சு. கோல்டுக்கான வேலையை முடிச்சாச்சு நம்மளுக்கு இப்போது. ஸோ இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பேங்க் நிஃப்டிலையும் சரி கோல்ட்லையும் சரி நல்ல ஒரு ரிட்டர்ன் இன்னைக்கு. ஓகே கைஸ், நீங்கள் பார்த்துக்குங்க. இதை வந்து நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் மார்க்கெட்டுன்னு டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்ம வந்து டெய்லி வந்து நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நான் இந்த எண்ட் ஆஃப் தி டே முடியும் போது நாளைக்கு வந்து என்ன பை ட்ரேட் ஜோன், செல் ட்ரேட் ஜோன், என்ன லெவல்ஸ் இருக்குன்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம். நீங்கள் பார்த்து கன்டினியூ பண்ணிங்க. தேங்க்யூ.